உசுன்னு பாத்திட்டு போ அவ்வளவுதானே பத்தி விட்டா போகுது. வெல்கம் டு யுவர் கிட் சேனல். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ரேபிஸை பற்றி பார்ப்போம். ரேபிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ், அனிமல்ஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறது. இது வேர்ல்டு வைட்ல பார்த்தீங்கன்னா 50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. டெத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5,000 பேர் பார்த்தீங்கன்னா ரேபிஸ்னால வந்து வேர்ல்டு வைடு டெத் ஆகிறாங்க. ஸோ ரேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ், அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும், ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 97% பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ல இருந்து கேட்ஸ்ல தான் ஸ்ப்ரெட் ஆகும். 2% மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மற்ற அனிமல்ஸ் வந்து மெயினாக வைல்ட் அனிமல்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொல்ற வந்து எலினாலேயோ இல்லை வந்து ஒரு ராபிட்னாலேயோ இல்லை வந்து பேர்ட்ஸ்னாலேயோ வந்து இது ஸ்ப்ரெட் ஆகுமானா ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுல வந்து டாக் பைட் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். டாக் பைட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 சொல்லி WHO கேட்டகரைஸ் பண்றாங்க. இல்ல கேட்டகரி 1 என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா சும்மா ஜஸ்ட் நார்மல் ஸ்கின் மேல ஒரு டாக் வந்து லிக் பண்றதுனா கேட்டகரி 1. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு எடுத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஊண்டை வந்து வாஷ் பண்ணி விட்டீங்கன்னா போதும், வேக்சினேஷன் எதுவும் தேவையில்லை. கேட்டகரி 2ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கிராச் பைட்டு இல்லைன்னா ஆல்ரெடி இந்த ஒரு ஊண்டு மேல வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து லிக் பண்ணிடுச்சு அப்படின்னு இது கேட்டகரி 2. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டா ஊண்டு கேர் பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணிக்கணும். இதே கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா டீப் வூண்டு, அதுக்கு வந்து கண்டிப்பாக இம்யூனோகுளோபின் எடுத்துக்கணும், வேக்சினேஷன் எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடர்மல் டோசஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரைவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராமஸ்குலர் டோசஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0, 3, 7, 28 4 டோஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரேபிஸ்ல இருந்து கண்டிப்பாக உங்களால் 95% வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் எல்லாருமே சொல்ல இன்சிஸ்ட் பண்றாங்க. இதை நீங்க பண்ண விட்டீங்கன்னா ரேபிஸோட காம்ப்ளிகேஷன் சொல்ற போட்டோபோபியா, ஏரோபோபியா, அப்புறம் ஹைட்ரோபோபியா, அதாவது அவங்களால தண்ணி கூட குடிக்க, தண்ணி எடுத்துட்டு போனே பயந்து ஓடுவாங்க, காத்து கூட அவங்களால சுவாசிக்க முடியாது, கடைசி ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோமா போய் டெத் ஆவாங்க. இதுதான் இந்த ரேபிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ். இதை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுன்னா ஒரு இமிடியேட்டா நீங்க டாக் பைட் ஆன உடனே நம்ம பண்ண வேண்டியது வூண்ட் வாஷ் பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும். தேங்க்யூ.